புதிய அரசியல் யாப்பு உருவாக்கத்தில் வந்து தமிழ் கட்சிகள், அதாவது வந்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருங்கிணைந்து நாடாளுமன்றத்தில் ஒருமித்த கருத்துக்களை தெரிவிக்க முடியும் என்று நீங்க நம்புகிறீர்களா? அந்த விடயத்தில் ஒருங்கிணைந்து தெரிவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு அவசியமானது. அந்த கடந்த காலத்தில் முன்வைக்கப்பட்ட தீர்வுகள் சொல்லிட்டு நீங்கள் அந்த தமிழ் மக்கள் பேரவையால் முன்மொழியப்பட்ட அந்த தீர்வுகளுக்கு அமைவாக அந்த முன்னர்கள் நகர வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீர்களா? இல்லை, நிச்சயமாக அந்த தமிழ் மக்கள் பேரவையால் முன்வைக்கப்பட்ட வரைவோடு நானும் இணைந்து செயல்பட்டேன். அதில் பெருமளவுக்கு சிவில் அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர்ந்திருந்தன. தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் பார்வையில் ஒன்றிணைவார்கள் நினைக்கிறீர்களா? இல்லை, நிச்சயமாக இந்த ஒன்றிணைவு என்பது இந்த பாராளுமன்ற தேர்தல் தோல்விக்கு இதுக்கு முன்னர் பல முயற்சிகளை நாங்கள் முன்னெடுத்தோம். சிவில் தரப்புகளாக முன்னெடுத்தோம். அது பற்றிய நிறைய விடயங்களை முன்மொழிந்தோம். ஆனால் அவை எல்லாவற்றையும் பெருமளவுக்கு நிராகரித்து கொண்டு கொள்கை முதன்மையானது என்ற எண்ணத்தோடு சில கட்சிகள் செயல்பட்டன. புதிய அரசியல் ஜாப்பு தொடர்பான பேச்சுக்கள் வந்து இப்போது ஆரம்பமாகி போய்கொண்டிருக்கின்ற நிலையில வந்து அந்த புதிய அரசியல் ஜாப்பில் வந்து தமிழ் மக்கள் வந்து தமிழ் அரசியல்வாதிகள், அதாவது வந்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் ஒருங்கிணைந்து தமது குரல்களை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி கருத்தியல் வந்து வெளிப்பட்டு வருவதை அவதானிக்கக்கூடியதா இருக்கின்றது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில வந்து எங்களுடன் வந்து இது தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக இணைந்திருக்கின்றார் கணேசலிங்கம் அவர்கள், பேராசிரியர் கணேசலிங்கம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். புதிய அரசியல் யாப்பு உருவாக்கத்தில் வந்து தமிழ் கட்சிகள், அதாவது வந்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருங்கிணைந்து நாடாளுமன்றத்தில் ஒருமித்த கருத்துக்களை தெரிவிக்க முடியும் என்று நீங்க நம்புகிறீர்களா? அந்த விடயத்தில் ஒருங்கிணைந்து தெரிவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு அவசியமானது. ஆனால் அனைத்து தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இத்தகைய எண்ணம், குறிப்பாக மலையக தமிழர்கள், அதே போன்று இஸ்லாமிய தமிழர்கள், அவர்களுக்கென்று தனித்துவமான சில எண்ணங்களும் அவர்களுக்கு தனித்துவமான சில வரைவுகளும் உண்டு. அதே நேரத்தில் என்பிபியில் போட்டியிட்டு அண்மை காலகட்டங்களில் வடகிழக்கிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அந்த கட்சியினுடைய கட்டமைப்புகளையும் அதனுடைய கொள்கைகளையும் கடந்து செயல்படுவார்களா என்ற ஒரு குழப்பமான ஒரு நிலை உண்டு. ஆனால் ஈழத்தமிழர்களுடைய அரசியலோடு அல்லது வடகிழக்கு தமிழர்களுடைய அரசியல் ஒரு புதிய அரசியல் யாப்பு மரபுக்குள் கொண்டு செல்லப்படுகிற போது நிச்சயமாக தமிழர்கள் ஒன்றிணைந்து ஒரு செயல்பாட்டை முதன்மைப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் தமிழ் தேசியத்தை முதன்மைப்படுத்துகின்ற கட்சிகள் தங்களுக்கிடையில் ஒரு புரிதலை ஏற்படுத்தி இந்த விடயம் தொடர்பில் ஒரு தெளிவான பார்வையையும் தெளிவான ஒரு கொள்கையையும் முன்வைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு புதிய அரசியல் யாப்பு ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை கட்டுவதற்கான ஒரு சரியான ஒரு வடிவத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அது பெருமளவுக்கு வடகிழக்கு தமிழர்களுடைய அரசியல் ரீதியான பிரச்சனைக்குரிய தீர்வுகளை கடந்த காலத்தில் முன்வைக்கப்பட்ட அந்த தீர்வுகளுக்குரிய முன்மொழிவுகளை அதிகம் சார்ந்து உருவாக்கப்படுவதே ஒரு இருப்பையும் வடிவத்தையும் ஆரோக்கியத்தையும் எதிர்காலத்தையும் கட்டமைக்கும் என்று நான் கருதுகிறேன். அந்த கடந்த காலத்தில் முன்வைக்கப்பட்ட தீர்வுகள் சொல்லிட்டு நீங்கள் அந்த தமிழ் மக்கள் பேரவையால் முன்மொழியப்பட்ட அந்த தீர்வுகளுக்கு அமைவாக அந்த முன்னர்கள் நகர வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீர்களா? இல்லை, நிச்சயமாக அந்த தமிழ் மக்கள் பேரவையால் முன்வைக்கப்பட்ட வரைவோடு நானும் இணைந்து செயல்பட்டேன். அதில் பெருமளவுக்கு சிவில் அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர்ந்திருந்தன. தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் அந்த அம்சம் ஓரளவுக்கு தனித்துவமானதும் முதன்மையானதுமாகவும் தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சனைக்குரிய தேர்வை அது முதன்மைப்படுத்துவதாகவும் இருந்தது. ஆனால் அதிலும் கூட சில அம்சங்கள் இன்னுமே சரி செய்யப்பட வேண்டும் என்ற விமர்சனங்கள் பொதுவில் காணப்படுகிறது. ஆனாலும் வெளிவந்த அம்சங்களுக்குள் மிக தனித்துவமானதும் காத்திரமானதும் என்று கருதப்படுகின்றபடியே தமிழ் மக்கள் பேரவையால் முன்னெடுக்கப்பட்ட அந்த வரைவு, ஆனால் அந்த வரைவின் உள்ளடக்கங்களை முன்மொழிவுக்கு ஏற்ற வகையில் பிரஸ்தாபிப்பது அல்லது அவற்றை முன்கொண்டு செல்வது என்பது தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுடைய கூட்டுத்தன்மையிலும் தென்னிலங்கையில் 3/2 பெரும்பான்மை இருக்கிற கட்சியினுடைய இலக்குகளோடும் சார்ந்துதான் அமைந்திருக்கின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்பை வந்து கூட்டமைப்பாக இணைந்து செயற்பட வேண்டும் என்று சொல்லி தெலுங்கு அமைப்பின் தலைவராக இருக்கின்ற செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் கூறியிருந்தார். அதே நேரத்தில் வந்து கொள்கையின் அடிப்படையில் வந்து அதாவது வந்து கொள்கைகள் இல்லாத காரணத்தினால்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து விலகுகின்றேன் என்று சொல்லி போட்டு போனவர் தான் கஜேந்திரகுமாராக காணப்படுகின்றார். இப்ப இவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு கொள்கையின் அடிப்படையில் ஒன்றிணையும் போது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ஒன்றிணைவார்கள் நினைக்கின்றீர்களா, அல்லது வந்து தமிழ் தேசிய கட்சிகளை மட்டும் உள்ளடக்கிய ஒரு பார்வையில் ஒன்றிணைவார்கள் நினைக்கிறீர்களா?
இல்லை, நிச்சயமாக இந்த ஒன்றிணைவு என்பது இந்த பாராளுமன்ற தேர்தலின் தோல்விக்கு பின்னர். இதுக்கு முன்னர் பல முயற்சிகளை நாங்கள் முன்னெடுத்தோம், சிவில் தரப்புகளாக முன்னெடுத்தோம், அது பற்றிய நிறைய விடயங்களை முன்மொழிந்தோம். ஆனால் அவை எல்லாவற்றையும் பெருமளவுக்கு நிராகரித்து கொண்டு கொள்கை முதன்மையானது என்ற எண்ணத்தோடு சில கட்சிகள் செயல்பட்டன. ஆனால் இன்று மீண்டும் இந்த தோல்விக்கு பின்னர் அவர்கள் ஒன்று சேர்வதும் தென்னிலங்கை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதற்கான ஒரு இருப்பையும் பற்றி அவர்கள் முனைவான ஒரு எண்ணத்தை கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த அவர்கள் முனைவாக கருதும் அந்த விடயத்தினுடைய தனித்துவம் என்பது உண்மையில் தமிழ் தேசிய கட்சிகள் சார்ந்துதான் அமைவதற்கான வாய்ப்பு அது கொடுக்குமே அன்றி அது அனைத்து தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளை ஒன்றிணைத்து செயல்படும் என்ற எதிர்பார்ப்பை நான் நம்புகிறேன். அது ஒரு அதீதமான எதிர்பார்ப்பு. அப்ப சுயேட்சை குழுவில் இருக்கின்ற அர்ச்சுனா ராமநாதன் இணைத்துக் கொள்ளப்பட மாட்டார் இதற்குள். அதே போல வந்து தேசிய மக்கள் சக்தியிலையும் இருக்கின்ற ஒரு தமிழ் தேசியத்தை சார்ந்த தமிழ் இனத்திற்காக ஏதாவது ஒன்று நல்லது செய்ய வேண்டும்னு சொல்லி ஒருவேளை மனம் மாதிரி வரக்கூடியவர்களையும் ஒரு கொள்கை நிலைப்படை அடிப்படையில் தமிழ் மக்களின் இன இருப்பை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த கொள்கையின் அடிப்படையில் ஒன்றிணைய வருபவர்களையும் இணைத்துக் கொள்ள மாட்டார்கள். இல்லை, இந்த இணைத்துக் கொள்ளுதல், கொள்ளாம விடுதல், இணைத்தல், ஒன்று திரட்சி பெறுதல் என்பதுதான் தமிழ் தேசியம். ஆனால் அந்த 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 திரட்சியை அவர்கள் தேர்தல் காலங்களில் தனித்து தங்களுடைய கட்சிகளின் கொள்கைகள் சார்ந்தவர்கள் இருக்கிற போது அது கூட சில கட்சிகள் வெற்றியும் பெற்றிருக்கின்றன. அவை இந்த நிலையில் அந்த வெற்றி பெற்றிருக்கின்ற சூழலில் அந்த கட்சிகளுடைய கொள்கைகளை விட்டு தமிழ் தேசிய பரப்போடு அவர்கள் பயணிப்பார்களா என்ற ஒரு கேள்வி தவிர்க்க முடியாது. அவை அந்த சூழலுக்குள்ளால் தான் அந்த விடயத்தை பார்க்க வேண்டுமே தவிர, நான் நினைக்கிறேன் இப்போது அவர்கள் ஒன்றிணைவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சி என்பதை நாங்கள் வரவேற்கிறோம். அது ஒரு ஆரோக்கியமானது. தமிழர்கள் ஒன்று சேர்ந்து பயணிப்பது என்பது ஒரு அடிப்படையான ஒரு தேவை இருக்கிறது. நெருக்கடிகளை எதிர்கொள்வதற்கான அடிப்படை அம்சங்கள் கூட்டு இணைவின் ஊடாகத்தான் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள முடியும். அவை அந்த சூழலை உண்மையில் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை அதை அவர்கள் எல்லோருமே ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நிலை ஏற்படும். ஆனால் இதில் அடிப்படையான விடயம் கட்சிகளுக்கு சில இலக்குகள், வரைவுகள், வரையறைகள் இருக்கிற போது எவ்வாறு அந்த சூழல் சாத்தியமாகும், அதனோட சாத்தியப்படக்கூடிய ஒரு அம்சம் பற்றித்தான் நான் நினைக்கிறேன் உரையாடுவது அவசியமாக இருக்கு. நீங்கள் தமிழ் மக்கள் பேரவையில் இருந்தவர் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். அதன் அடிப்படையில் ஒரு கேள்வி கேட்கின்றேன். இந்த முறை இந்த தீர்வு திட்டம், அதாவது புதிய அரசியல் ஜாப்பு தொடர்பாக ஒரு தீர்வு முன்மொழியப்படும் என்று சொல்லி சொன்னால், தமிழ் மக்கள் சார்பாக முன்மொழியப்படும் என்றால் அது எவ்வாறு அமையும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? சமஷ்டி அடிப்படையிலானதா அல்லது பெருமளவுக்கு அது அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிற போது அது தமிழ் மக்கள் பேரவை முன்வைத்த அந்த வரைவு உண்மையில் ஒரு தனித்துவமானது. அதனை சார்ந்து முன்வைக்கப்படுகிற போதுதான் பிரச்சனைக்குரிய தீர்வுகள் சாத்தியமாகும். அதை கடந்து இதை ஒரு தந்திரோபாயமாக அல்லது ராஜதந்திரமாக அல்லது கடந்த இந்த மேட்டுக்குடியினுடைய ஆட்சி கால பகுதியில் இருந்த மாதிரியான மரபுகளை புதிய அரசாங்கமும் பின்பற்றுமாக இருந்தால் அதனால் ஏற்பட போற விளைவு ஒரு ஆரோக்கியமானதாக இந்த நாட்டுக்கு இருக்க போவது. நன்றி. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இந்த கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி.